தமிழ் மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி தீர்மானித்தது இந்த அரசாங்கம். ஆனால் வடநாட்டுக்காரனை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இவ்வளவு துணை நிற்கும்னா இது கேவலம் இல்லையா? வெட்கக்கேடு இல்லையா? வாழ வேண்டிய வயசில் ஒரு இளம் தளி இறந்து போயிருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க அவன் கருவில் உருவாயிட்டான்னு தெரிஞ்ச பிறகு நாம் நடந்தால் அதிர்ந்து போனால் அவனுக்கு கருவில் ஏதோ ஆயிருமோன்னு அவளை பார்த்து பார்த்து 10 மாதம் படுக்கிறப்ப கூட இந்த பக்கம் புரண்டு படுத்துடக்கூடாதுன்னு 10 மாதம் வயத்தில் சுமந்து நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஏதாவது அவனுக்கு பண்ணிடுமோன்னு சாப்பாடை கூட பார்த்து பார்த்து சாப்பிட்டு அவனை பெற்றெடுத்து அவன் பிள்ளையாக வளர்ந்த பிறகு அவனுக்கு பார்த்து பார்த்து சோறு ஊட்டி அவனை வளர்த்து வார்த்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டும். நமது வாழ்க்கை வறுமையிலையும் ஏழ்மையிலையும் போயிடுச்சு. நாம் கஷ்டப்பட்டோம். நம்ம பட்ட கஷ்டத்தை நாம் பிள்ளை படக்கூடாதுன்னு வளர்த்து நல்லா வருவான்னு நம்பிக்கொண்டிருக்கிற வேலையில் அவனை பிணமாக பார்க்க நேர்ந்தால் எவ்வளோ பெரிய பேரவனை, எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ பெரிய ரணம். வாழ வேண்டிய வயசை இறந்து போயிட்டாங்க. அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கான். அதற்கான நீதியை பெற்றுத்தருவதற்கு ஆளக்கூடிய அரசு முன்வரலை. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, கேடுகட்ட காவல்துறை முன்வரலை. நீங்கள் யாருக்கு வேலை செய்வீங்க? கள்ளச்சாராயம் ஒருத்தன் காய்ச்சறான்னா காசை வாங்கிட்டு அவனுக்கு பாதுகாப்பு தர்றது, கஞ்சா கடத்துறான்னா அவனை அனுமதிச்சு விட்டுறது, சட்ட விரோதமாக மண்ணை கொள்ளையடிக்கிறான், மலையை குடையிறான்னா அவனை கண்டு கொள்ளாமல் விட்டுறது. ஆனால் ஒரு ஏழை எளிய மகன் இறந்து போயிட்டான்னா அதை அலட்சியப்படுத்துவது. இது யாருக்கான அரசு? அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அரசு இல்லையா? சாமானிய மக்களுக்கான அரசு இல்லையா? இதே போல கிருஷ்ணகிரியில் அங்கேயும் ஒரு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை அவனை கடத்தி கொள்றாங்க. கடத்தி கொன்ற பிறகு அவனுக்கு நீதி கிடைக்கல. அங்கேயும் இதே போல சாக்கு போக்க சொல்லி தள்ளிவிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு நிவாரணம் கூட பெற்று தரல. தம்பி சரவணனோட பெற்றோர் எல்லாம் எல்லாம் பெரிய அளவில் உலகம் தெரிஞ்சவங்க இல்லை. அவங்க அப்பாவி, உலகம் தெரியலை. அவங்களோட அறியாமையையும் அவங்களோட வறுமையையும் ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள மிரட்டுறது, அச்சுறுத்துறது, அவங்கள மூளை செலவு பண்ணி இந்த வழக்கை ஒன்றும் இல்லாமல் கடத்தி விட்டலாம் நினைக்கிறது. இது என்ன மாதிரியான நிர்வாகம்? இந்த கொடுமையை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? நாங்கள் இதை விட போகிறது இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்வோம், மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம், சட்ட போராட்டம் செய்வோம். 10 நாளாச்சுங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வெளில விடலை. எப்படி கொலை செய்யப்பட்டான்னு ஏன் சொல்லலை? ஏன் அரசு மூடி மறைக்குது? காவல்துறை வெளியே வைக்கிறதுல என்ன தயக்கம்? இதில் அந்த தேவி சேம்பர் நிறுவனர் ஞானசேகரனுங்கிறாங்க. ஞானசேகரன் நினைக்கிற பேர் குணசேகரன். அப்போ அவர் இடத்துல இறந்து கிடந்தால் முதன்மையான குற்றம் சாட்டப்பட்டவன் அவர் தான் சேர்க்கணும். அவரோட மனைவி தானே கூப்பிட்றாங்க, அவங்க தானே சேர்க்கணும். ஏன் சேர்க்கல? தினேஷ்னு ஒருத்தர் நான் கூட்டு போகிறேன், நான் இருக்கிறப்ப என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு வாகனத்தை ஏற்றி கூட்டு போகிறாரு. அப்போ அவங்களெல்லாம் வழக்கில் சேர்த்து அவங்கள்ட்ட விசாரணை பண்ணாமல் இறந்து போனவ மேலே ஒரு அபாண்டமான பழி சொல்ல போகிறது எந்த விதத்தில் நியாயம்? அன்பான சொந்தங்களே, நீங்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்முன்னே அத்தனை அநீதிகளும் அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஏழைகளின் கண்ணீர் கூறிய வாளுக்கு ஒப்பாங்கிற. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் கண்ணீர் சிந்துறாங்க. இங்க மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுமைக்கும் இதான் நிலைமை. நாங்கள் திராவிட மாடல் அரசு நடத்துறோம். அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அரசு, விளிம்பு நிலை மக்களுக்கான அரசு என்றெல்லாம் சுயதமட்டம் அடித்துக் கொள்கிற இந்த திமுக அரசு எப்படி ஆண்டு கொண்டிருக்கு? கடந்த காலத்தில் அதிமுகவின் ஆட்சி காலத்திலே நடந்த அத்தனை கொடுமைகளும் அத்தனை அநீதிகளும் திமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கு. அதிமுகவின் ஆட்சி காலத்திலே மதுபான கடை திறக்கப்பட்ட போது இதே திமுக கண்டித்து போராட்டம் நடத்தியது. இந்தியாவில் இளமதுவிலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு.
மதுவால் ஒரு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. மதுவை ஏற்க முடியாது. போராட்டம் நடத்தியது அம்மையார் கனிமொழி. கொரோனா காலத்தில் வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்புடை தெளித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கு திமுகவின் ஆட்சி காலத்தில் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை, மதுபான கடை இல்லாத தெரு இல்லைங்கிற நிலை உருவாயிச்சு. ஒரு பக்கம் டாஸ்மாக் சாராயத்தை மூட சொல்லி போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் கடைக்கோடி வரை கஞ்சா போயிடுச்சு. கஞ்சா இல்லாத ஒரு ஊர் சொல்லு. தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரை தமிழ்நாடு முழுக்க கஞ்சா. கஞ்சா, அபின், மித்து, போதை மாத்திரை, போதை சாக்லேட்டு அத்தனையும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. கள்ளச்சாராயத்தில் இந்த ஆட்சியில் மட்டும் 20 பேர் செத்துருக்கான். ஒருத்தர் 2 பேர் 20 பேர். 2023ஆம் ஆண்டு மரக்காணம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் கள்ளச்சாரத்தை காய்ச்சதால் அந்த கள்ளச்சாரத்தை குடிச்சு விட்டு 20க்கும் மேற்பட்ட செத்து போகிறேன். அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு சொன்னாங்க, நாங்கள் ஒருத்தரையும் விடமாட்டோம், குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், இரும்புக்கரம் கொண்டு இந்த அநீதிகளை ஒடுக்கணும்னார். எப்ப? 2023. 2024ஆம் ஆண்டு அதே போல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சது இல்லை, அதை குடிச்சிட்டு 69 பேர் செத்து போனான். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 69 பேர். ஒட்டு மொத்தமாக கள்ளச்சாராயத்தில் இந்த ஆட்சியில் மட்டும் 100 பேர் செத்துருக்கான். ஏன் இவ்வளவு மெத்தனமாக இருக்கு அரசு? எப்படி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம்? நான் பேசி கொடுக்குற இந்த இடத்துல இருந்து 100 மீட்டர் இந்த பக்கம் வச்சுங்க, 100 மீட்டர் இந்த பக்கம் வச்சுங்க. கள்ளச்சாராய வித்த இடத்துல இருந்து 100 மீட்டரில் நீதிமன்ற வளாகம் இருக்கு. இந்த பக்கம் 100 மீட்டரில் காவல் நிலையம் இருக்கு. காவல் நிலையத்துக்கு அருகாமையில் வச்சு கள்ளச்சாராயத்தை அவன் பல நாட்களாக, பல மாதங்களாக தொடர்ச்சியாக காட்சி வந்திருக்கான். தொடர்ச்சியாக. இது உளவுத்துறைக்கு தெரியாது, காவல்துறை தெரியாது, எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் தெரியும். அவன் தெரிஞ்சே பல மாதங்களாக கள்ளச்சாரத்தை காட்சி அரசு கண்டுகொள்ளாது விட்டது விளைவு 69 உயிர் போச்சு. மயிலாடுதுறை பக்கம் கள்ளச்சாராய வியாபாரி, அவன் கள்ளச்சாரம் விற்கிறான்னு 2 கல்லூரிக்கு போற இளைஞன் சொல்றான், தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்னதற்காக அந்த கள்ளச்சாராய வியாபாரி சிறைக்கு போயிட்டு சிறையிலிருந்து வந்த 2 மணி நேரத்தில் எவன் தகவல் சொன்னானோ அவனை குத்தி கொள்றான். நாடு எங்க போய் கொண்டிருக்கு? எங்க போயிட்டு இருக்கு? புதுக்கோட்டை பக்கம் ஜெகபூர் அலின்னு ஒருத்தர், ஒரு சமூக செயல்பாட்டாளர். அந்த ஜெகபூர் அலி தொடர்ச்சியாக மணல் கொள்ளை நடக்குது. மழையை குடைஞ்சு கனிம வளங்களாக ஏற்றுறாங்க. அதை கண்டறியணும், விடக்கூடாது, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக மனு கொடுத்து போராடுறாரு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுக்கு போய் ஒரு தேதி சொல்லி, இந்த தேதியில் நான் போராட்டம் பண்ண போகிறேன், இந்த கனிமவள கொள்ளைக்குதான்னு அவர் புகார் கொடுத்துட்டு வர்றாரு. எந்த தேதியில் ஜெகபூர் அலி போராடுவதாக சொன்னாரோ அதே தேதியில் லாரியை விட்டு ஏற்றி கொள்றான். அவர் எங்க புழைச்சுவாரோம்னு திரும்ப திரும்ப ஏற்றி ஜெகபூர் அலியை கொன்னான். இதே திமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் லூடுதுன்னு ஒருத்தர், ஒரு கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ. அந்த கிராம நிர்வாக அலுவலர் வந்து மணக்கொள்ளைக்கு எதிராக இயங்குறார். மணக்கொள்ளையை அனுமதிக்கல. அவர் மணக்கொள்ளைக்கு எதிராக இருக்காங்கிறதுனால அவரை கொன்னா. அதையும் இந்த அரசு வேடிக்கைப்படுத்துது. அன்பான சொந்தங்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் நாணயங்கள்ல, மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டுங்க. அவரே சொல்றாரு, நபிகளே, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்து பிறகு ஒப்பாங்கிறார். உன்னால நேர்மையா வாழ முடியாதுடா, கையில நெருப்பு துண்டை வச்சிருந்தா எப்படி சூடு தாங்க முடியாது, கீழே போட்டு விடுவாயோ, அதே போல நேர்மையாக வாழ முடியாத நிலை உருவாகும் சொன்னது நபிகள். அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான். நேர்மைக்கு உண்மைக்கு இங்க இடம் இல்லை. அநியாயமும் அநீதியும் வெளிப்படையாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது.
மன்னராட்சி முறையில் கூட இந்த கொடுமை இல்லைங்க. தம்பி சரவணனோட படுகொலைக்காக நாம் போராடி கொண்டிருக்கோம். நீங்க மன்னராட்சி காலத்தை ஒப்பிட்டு பாருங்க. தன் மகன் தேர்காலிலே கண்டுகுட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அதே தேர்காலில் தன் மகனையும் ஏற்றி கொன்னா மனுநீதி சோழன் படிக்கிறோம். ஒரு கண்டுகுட்டிய கொன்னுட்டான் தன் பிள்ளைன்னு சொல்லிட்டு அதே கண்டுகுட்டி மரணத்துக்கு ஈடாக தன் மகனையும் பறி கொடுத்தான். யாரு? மனுநீதி சோழன் ஒருத்தன். பாண்டிய நெடுஞ்செழிய அரசவை நடக்குது. அந்த பாண்டிய நெடுஞ்செழிய தப்பா திருப்பி சொல்லிடுறாரு. கோவலன் தான் திருடன். அதன் விளைவாக கோவலனுக்கு மரண தண்டனை. மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பாண்டிய மன்னன் அரசவைக்குள்ளே கண்ணகி உள்ள போற. மன்னனை பார்த்து சாதாரண குடிமைகள் கண்ணகி சொன்னா, தேரா மன்னா, தேரா மன்னா, என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன் என்று கால் சிலம்பை உடைத்து காட்டினான். சாதாரண மகள். மன்னன் பார்த்த மாத்திரத்தில் நீதி தவறிவிட்டேனா தாயே என்று மனம் முடிஞ்சு செத்து போனான். இது மன்னராட்சி காலத்தில் புகட்டப்பட்ட நீதி. ஆனால் மக்களாட்சி காலத்தில் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் சாவுக்கு, அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உயிருக்கு என்ன மதிப்பு இருக்கு? அதிமுக ஆண்டாலும் இதுதான் நிலைமை, திமுக ஆண்டாலும் இதுதான் நிலைமை. அதிமுக ஆட்சி காலத்திலே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் ஆலை கூடாது, மக்கள் போராடினார்கள். தொடர்ச்சியா போராட்டம், 3 மாதத்துக்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டம். ஸ்டெர்லைட் ஆலை பல ஆண்டுகளை இயங்குது. அந்த ஆலையை விரிவாக்கம் பண்றவங்க, ஆலையை விரிவாக்கம் பண்ணாதீங்க, இருக்கக்கூடிய ஆலையை மூட சொல்லி போராட்டம் பண்ணா ஆலையை விரிவாக்கம் செய்வதா அனுமதிக்க மாட்டோம் என்று கட்சி கடந்து, இயக்கம் கடந்து, அரசியல் மாச்சரியங்களை கடந்து ஒட்டுமொத்த ஊர் மக்களும் போராட்டம் பண்றாங்க. 99 நாட்கள் அறவழி போராட்டம். அரசு கண்டுகொள்ளல, ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளல, அதிகாரிகள் கண்டுகொள்ளல. 100வது நாள் வருது. 100வது நாளின் போது ஒரு கவன இருப்பு பேரணி செய்யலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேரணியா போறாங்க. அவங்க பேரணியா போறப்ப அந்த பேரணியில் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. அவங்க கையில் ஆயுதம் இல்லை, கத்தி இல்லை, கம்பு இல்லை, ஆயுதம் இல்லை, கையில் மூட்டை முடிச்சு சாப்பாட்டு போட்டாலும் தண்ணீர் போத்தல் இதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படி பேரணியாக போகிறப்ப அந்த பேரணியில் ஸ்னோலிங்கிற ஒரு தங்கச்சி, ஒரு 17-18 வயசு நிரம்பிய ஒரு தங்கச்சி போகிற. அவளுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நாம் ஒரு பெண் பிள்ளை, நம்மளை காவல்துறை எதுவும் பண்ணாதுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் அந்த பேரணியில் போகிறப்ப ஆலையை மூடு, ஸ்டெர்லைட் ஆலையை மூடு, ஏற்க முடியாது என்று போராட்டம் பண்ற, முழக்கமிடுற. அன்றைக்கு காவல்துறை திட்டமிட்டு எவங்க போராட்டத்தில் களத்தில் முதன்மையாக அண்ணாங்களோ அவங்களெல்லாம் கொள்ளுது. அதில் அந்த தங்கச்சி ஸ்னோலினை குறிபார்த்து சுட்டு கொன்னதில் துப்பாக்கி தோட்டா வாய் வழியாக பாய்ந்து மூலசதறி இறந்து போனான் தங்கச்சி ஸ்னோலின். 17-18 வயசு நிரம்பிய ஸ்னோலின். அந்த தங்கை செஞ்ச பாவம் என்ன? தமிழச்சியாக பிறந்ததை தவிர. அதே போல 18 பேர் அதிமுக ஆட்சி காலத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். அன்பான சொந்தங்களே, ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த விடுதலைக்கு எண்ணற்ற பேர் உயிரிகம் பண்ணாங்க. வரலாற்றில் படிக்கிறோம், ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு. வெள்ளக்காரன் கொடுங்கோல் சட்டம் கொண்டு வந்தான், ரவுலர் சட்டம்னு. அந்த சட்டம்னா யாரை வேணாலும் கேட்பார் இல்லாமல் கைது பண்ணி கொண்டு போலாங்கிறது ரவுலர் சட்டம். அந்த அடக்குமுறை சட்டத்தை கண்டித்து பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக்கில் மக்கள் ஒன்று கூடி போராட்டம் பண்றாங்க. அப்படி ஒன்று கூடிய மக்கள் மீது ராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவு போட்டான் ஜெனரல் டயருங்கிற வெள்ளைக்காரன். அவன் சுட்டதில் கொத்து கொத்தாக மக்கள் செத்து விழுந்தார்கள். வரலாற்றிலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று இன்றளவும் வர்ணிக்கப்படுகிறது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து 100 ஆண்டுகளை கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டுக் கொண்டானோ அதே இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரர்கள் இங்கிலாந்து பார்லிமெண்டத்திலே எங்கள் முன்னோர்கள் தவளைத்து விட்டார்கள், ஜாலியன் வாலாபாக்கிலே அப்படிப்பட்ட பேரவலம் நடந்திருக்க கூடாது என்று
வெளிப்படையாக வருத்தம் தெரிவித்தார்கள், மன்னிப்பு கோரினார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு. ஆனால் 2018ஆம் ஆண்டு உங்கள் கண்முன்னே என் கண்முன்னே தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு யாராவது எந்த ஆட்சியாளராவது மன்னிப்பு கோரினாரா? வருத்தம் தெரிவித்தார்களா? எவன் சுட்டு கொன்றானோ அவன் வழக்கு போட்டு கைது செஞ்சு சிறைப்படுத்தப்பட்டானா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அதிமுக அந்த படுகொலையை அரங்கேற்றியது. திமுக என்ன சொன்னது? நாங்கள் வந்தால் குற்றவாளிகளை விடமாட்டோம், குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம் சொன்னது திமுக. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளை கடந்து விட்டது. தூத்துக்குடியில் மக்களை கொண்ட யாரையும் சிறைப்படுத்தல, யாரையும் கைது பண்ணல. மாறாக அது தொடர்புடைய சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்க்கிறது இந்த திமுக அரசு. எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்லுவான், எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்வான். சென்னையில் வந்து பழம்பெரும் கட்டடம் ரிப்பன் மாளிகை வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. அந்த ரிப்பன் மாளிகை வாசலில் 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. யார் அந்த தூய்மை பணியாளர்கள்? தீபாவளி அன்று விடிய விடிய பட்டாசு வெடிக்கலாம், விடிந்த பிறகு சுத்தமாக இருக்கிறது என்றால் சுத்தப்படுத்தக்கூடிய பெருமக்கள் தூய்மை பணியாளர்கள். மழை காலத்தில், வெள்ள காலத்தில், பேரிடர் காலத்தில், கொரோனா காலத்தில் நாம் வீட்டுக்குள்ளே முடங்கி போகலாம், ஆனால் வீதிக்கு வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளக்கூடிய பெருமக்கள் அந்த தூய்மை பணியாளர்கள். சாக்கடை கண்டு நாம் மூக்கை பொத்தி கொண்டு போகல, அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி சாக்கடையை சுத்தப்படுத்தக்கூடிய பெருமக்கள் தூய்மை பணியாளர்கள். சாக்கடையை சுத்தப்படுத்துகிற போது விஷவாயு தாக்கினால் அதில் இறந்து போய் நமக்காக ஈகம் செய்யக்கூடியவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து 13 நாட்களாக போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, எங்கள் வேலையை வந்து நிரந்தரம் பண்ணிவிடுங்க, எங்கள் வேலையை தனியாட்ட கொடுக்காதீங்க, சென்னை மாநகராட்சி இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு. அவர்களுக்கு மாத ஊதியம் 22,950 ரூபாய், 22,950 ரூபாய். அது தனியாட்ட போனா 16,950 ரூபாய் குறையும், வருமானம் குறையும். அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரவணையில ரிப்பன் மாளிகை வாசல்ல வெயிலும் மழையும் பார்க்காம அவங்க தொடர்ச்சியா போராட்டம் பண்றாங்க. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை மிக நியாயமான சரியான கோரிக்கை. ஏன்னா சென்னைக்குள்ள 40,000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் வச்சு வாழ முடியாது, அவ்வளவு வந்து விலைவாசி இருக்கு. ஆனா 22,000 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் நடத்துறதே பெரும்பாடு. ஆனா அந்த சம்பளத்துல 6,000 ரூபாய் குறைக்குது இந்த அரசு தனியாக கொடுத்து. அதை கண்டித்து போராட்டம் பண்றாங்க 13 நாட்கள். அந்த போராட்டத்தை மதிக்காத கேடுகட்ட திமுக அரசு அவங்க மேல காவல்துறை ஏறி விட்டு அடிச்சு உதைக்குது. அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிற வேலையில தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து கூலிங்கிற திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் மீது எவ்வளவு அக்கறை. நீங்க எதற்கனீங்க என்ன சொல்லுவாங்க? பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்து பூந்துடும், பாஜக வராம இருக்கணும்னா திமுகவுக்கு போடுமா. அன்பான சொந்தங்களே, பாஜக வந்தால் தமிழ்நாட்டில் என்ன சொல்லணும் அது எல்லாத்தையும் திமுக வராமல் செஞ்சுட்டாங்க. பாஜக வரும், பாஜக வரும் பூச்சாண்டி காட்டுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக எந்த காலத்துக்கும் வர போறது இல்ல, இது சத்தியம். அதுக்கு சான்று தெரியுமா? 2014, 2019, 2021, 2024 4 பொது தேர்தலிலும் பாஜக மண்ணை கவிழ்கிறது. 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது பாஜக கூட்டணியை அங்க வைத்த, அதிமுக கூட்டணியை அங்க வைத்த பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் பரப்பின் போது மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்காம எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டான். பிஜேபி காரனே மோடி படத்தை, அமித்ஷா படத்தை தவிர்த்தான். ஏன்னா மோடி படத்தோட அமித்ஷா படத்தோட போனோம்னா மக்கள் ஓட்டு போட மாட்டான் என்கிற பயம், அச்சம். 2 வாரத்துக்கு முன்னாடி பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அந்த நயினா நாகேந்திரன் பாஜக நிர்வாகி சொல்றாரு,
நாங்க ஓட்டு கட்டு போறோம், ஓட்டு கட்டு போறப்ப உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மட்டும் மக்கள் சொல்றாங்க. பாஜக ஓட்டு போட்டு ஓட்டு கட்டு போனா மக்கள் சொல்றாங்க வாங்க சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம். இதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலைமை. எந்த காலத்துக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வெல்ல போறது இல்ல, அது எல்லோருக்கும் தெரியும். ஆனா இல்லாத பாஜகவை சொல்லி எல்லா கொள்கைகளையும் தமிழ்நாட்டில் கூச்சம் இல்லாம அரங்கேற்றிருக்காங்க. பாஜக வந்து பேசுவதற்கான தகுதி உண்டா, தாழ்வு உண்டா திமுகவுக்கு? இந்தியா முழுக்க பாஜக வளர்வதற்கு காரணமே இந்த கேடுகட்ட திமுக தான். யார் மறுப்பா அந்த வரலாற்றை? யார் மறுப்பா? பாஜக முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்தை ஏறியது 96ல் 161 இடங்களில் வெற்றி பெற்று 96ல் ஆட்சி அதிகாரத்தை ஏறினாங்க. அவன் அறுதி பெரும்பான்மையை தக்க வைக்க முடியாம வெறும் 13 நாட்கள் ஆட்சி இருந்தாராம். வெறும் 13 நாட்கள். அதுக்கு பிறகு ஜெயலலிதா அதிமுக ஆதரவோட அந்த ஆட்சி 13 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. 13 மாசம் கழிச்சு ஜெயலலிதா ஆதரவை திரும்பறாங்க, ஆட்சி கவிழ்ந்தது. அப்ப 13 மாசமே 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம பாஜக தட்டு தடுமாறி விழுகின்ற நிலையில ரைட் பர்சன் ராங் பார்ட்டி சொல்லி வாஜ்பாயை ஆதரித்து வாஜ்பாய் கரங்களில் 5 ஆண்டு காலத்தை கொடுத்தது இந்த கேடுகட்ட திமுக. 2002 குஜராத்தில் இனப்படுகொலை, 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட போது பாஜகவோடு கூட்டணி இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரவையிலிருந்து வெளியேறி அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார். ஆனால் கடைசி வரை மோடியின் கரம் பிடித்து நின்று அந்த இனப்படுகொலை மூடி மறைக்க துணை போனது திமுக, கருணாநிதி. யார் மறுக்க முடியும்? அன்னைக்கு பாஜகவின் கரங்கள் 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை திமுக கொடுக்கவில்லை என்றால் 2014 நரேந்திர மோடி ஒரு ஆள் இந்தியாவின் பிரதமர் இல்ல. இது சத்தியம். எல்லா கொள்கைகளையும் பண்ணிட்டு அதிகாரத்தை பண்ணிட்டு இந்த பாஜக வந்துட்டு இவன் அவன் வந்தா என்ன பண்ணுவான் அதை பண்ணிட்டான். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம். எந்த அமைச்சர் ஊழல் வழக்கு இல்ல. ஒரு அமைச்சர் சொல்றான் யோகியமான ஒரு அமைச்சர் ஐ பெரியசாமி யோகியன். ஐ பெரியசாமி யோகியனா? பெரியசாமி சொல்றாரு. அப்புறம் சின்னசாமி சொல்லாம யார் ஐ பெரியசாமி? ஊழடிச்சு உலையில போடுறது, அடுத்த காலி அறுக்கிறது, கமிஷன் ஆகுறது, இதை தாண்டி அமைச்சர்கள் ஒரே ஒருத்தர் சொல்லி அமைச்சர் நேர்மையா இருக்கா, உண்மையா இருக்கா, மக்களுக்காக உழைக்கலாம், ஒரு ரூபாய் கமிஷன் காசு வாங்கி திங்கன்னு சொல்லு, ஒருத்தர் சொல்லு. திமுக திருட்டு போய் கூடாது. உலகறிந்த உண்மை. யாராவது திமுகவோட தொண்டன் சொல்லு, எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு நான் கருணாநிதி பேர் சொல்லு. வைக்க துணி இருக்கா? அது ஒரு கட்சி, ஒரு ஆட்சி. எந்த கொம்பனுக்கு குறை சொல்ல முடியாத ஆட்சி. சந்தி சிரிச்சு போயிடுது ஆட்சி. ஆட்சி லட்சம் காரி துப்புறான் நாட்டு மக்கள். ஸ்டாலின் போராட்டம் பாட்டை போட்டு 2001 அந்த பாட்டை போட்டு போய் பாரு. எந்த மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினாரோ அத்தனை பேர் திமுக போடவே இல்லை. என்ன கொடுத்த வாக்குறுதி எதை நிறைவேற்றல. நாங்க வந்தா நீட் தேர்வை ரத்து பண்ணி விட்டுருவோம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது சொன்னது திமுக. நீட் தேர்வை ரத்து பண்ண முடிஞ்சா, ரத்து பண்ணுவதற்கான எந்த வேலையாவது திமுக செஞ்சா? ஒரு போது ஏன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணுவதற்கான அதிகாரம் வந்து மாநில அரசோட அதிகாரம் இல்ல. ஒரு மாநில அரசால நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது. அவன் ரத்து செய்வதற்கான உரிமை சுத்தமாக கிடையாது. அவன் என்ன பண்ணலாம்? மத்திய அரசு கோரிக்கை வைக்கலாம். கோரிக்கை வச்சு அழுத்தம் கொடுத்து சாத்தியப்படுத்தணும். நீ என்ன சொன்ன? தேர்தல் வாக்கு இல்ல. நாங்க வந்த உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீட் தேர்வுக்கு விலக்கு எடுத்து தீர்மானம் போடுவோம்.
அந்த தீர்மானத்தை வந்து நாங்க அனுப்பி வச்சிருக்கோம் ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தாரு. ஒப்புதல் கொடுத்தா நீட் விலக்கு சாத்தியப்படும். ஆனா நீட் இயற்றிய தீர்மானத்தை ஜனாதிபதி மயிலாடுதுறை மதிக்கல. அவர் என்ன பண்ணணும்? தமிழ்நாடு முழுக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியா செய்யணும். கட்சி போராட்டம் இல்லாது, இயக்க போராட்டம் இல்லாது தொடர்ச்சியான மக்கள் திரள் போராட்டங்களை ஏற்பாடு பண்ணிக்கணும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை. ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. சட்டப்பூர்வமாக எந்த சாத்திய கூடலும் இல்லை என்று சொல்லப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க போராடிய மாணவர்களும் இளைஞர்களும் லட்சக்கணக்கிலே ஒன்று திரண்டு நடக்காது சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டினார்கள். வரலாறு. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம். ஒரு புள்ளிக்கு அம்மாவை கூட திரும்ப பெற மாட்டோம். ஆனா திரும்ப பெற மாட்டோம் சொன்ன வேளாண் சட்டங்களை பஞ்சாப் விவசாயிகள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி அதை திரும்ப பெற வைத்தார்கள். நாங்கள் இந்தி மொழியை கட்டாயமாக திணிப்போம், உங்களால் கைவிட வைக்க முடியாது என்றார்கள். தமிழ்நாடு முழுக்க போராடிய மொழிப்போர் கிளர்ச்சியில் ஈடுபட்ட அன்றைய இளைஞர்கள் எல்லாம் போராடி மொழிப்போரை நடத்தி இந்தி திணிப்பை எதிர்த்தார்கள். வரலாறு. அரசியலமைப்பு சாசனம் முதல் முறையாக திருத்தப்பட காரணமாக அமைந்தது இதே தமிழ்நாடு 1950. அப்படி தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலமாகத்தான் எது ஒன்றையும் சாத்தியப்படுத்த முடியும். அப்ப நீட் தேர்வுக்கு விலக்கு தர மாட்டேன் என்று பாஜக சொன்னால் தொடர்ச்சியாக போராடுவதற்கான களத்தை தயார் பண்ணணும். நீ நீட் தேர்வுக்கு விலக்க கூட பெற்று தர வேண்டாம். விட்டு மெரினா கடற்கரை திறந்து விடு. மெரினா கடற்கரை போராடுவதற்கான இடமாக அறிவிச்சு விடு. நாங்கள் போராடி நாங்கள் நீட் தேர்வுக்கு விலக்கு போட்டுக்கிறோம். அதை செய்ய தானி துப்பு இருக்க. 2026 மறுபடியும் திமுக வரணும். எதுக்கு திமுக வரணும்? எதுக்கு மறுபடியும் திமுக? எதுக்கு மறுபடியும் அதிமுக? ஆண்டாண்டு காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி பார்த்தாச்சு. என் அன்பான மக்களே, திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டது 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 60 ஆண்டு. 60 ஆண்டு ஏறக்குறைய. உலகத்தை பாருங்க, உலகம் மாறி இருக்கிறது. உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் தேசம், ஹிரோஷிமா நாகசாகி என்று 2 அணுகுண்டுகளை தாங்கிய தேசம் ஜப்பான். 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்ட நாடு ஜப்பான். அந்த ஜப்பான் கதை முடிந்து போனது என்று உலகம் கணக்கு போட்டது. ஆனால் 40 ஆண்டு காலத்தில் உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார நாடாக ஜப்பான் மாற்றப்பட்டது. அந்த மண்ணை ஆண்ட ஆட்சியாளர் ஆசியாவின் தீண்டதகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூர் 33 ஆண்டு காலம் அந்த நிலத்தை ஆண்ட லீ குவான் என்கிற மாசற்ற ஆட்சியாளர் தலை சிறந்த நாடுகளை ஒன்றாக மாற்றப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறது. 50 ஆண்டுக்கு குறை இல்லாம என்ன சாட்சி கிடைக்கும்? தமிழ்நாட்டு மக்களை உயர்த்திக்கிறானா? தமிழ்நாட்டோட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் வடநாட்டுக்காரங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் என்ன பண்ண போறா? சட்ட திருத்தம் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் 8 லட்சம் வாக்காளர் புதுசா சேர்க்க போறாங்க. அந்த 8 லட்சம் பேர் யாரு? பீகார்காரன், வடமாநிலக்காரன். 8 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்க்கப்பட்டா, அந்த வடமாநிலக்கார வாக்காளராக மாற்றப்பட்டா தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கே மாறி போகும். பேராபத்து. நீங்க சிந்திச்சு பாருங்களே, இந்தியா வந்து அழிவுபட்டுச்சு 300 ஆண்டு வெள்ளக்காரன். எப்படி அழிவுபட்டான்? வெள்ளக்காரன் இந்த நாட்டோட போர் செஞ்சு இந்த நாட்டை வீழ்த்தானா? எல்லையில வந்து ராணுவத்தை குவிச்சு இந்த நாட்டை பிடிச்சானா? வெள்ளைக்காரன் சண்டை செய்து போர் செய்து இந்த நாட்டை பிடிக்கவில்லை. அவன் வணிகம் செய்ய வந்தான். வணிகம் செய்ய கிழக்கு இந்திய கம்பெனி கொண்டு வர்றேன். வணிகம் செய்ய வந்தவன் இந்த நாட்டில் வணிகம் செஞ்சு இந்த நாட்டோட பொருளாதாரத்தை கைப்பற்றான். பொருளாதாரம் அவனிடம் போனது, நாடு தானாக அழிவுபட்டது. இது வரலாறு. அந்த நாட்டை மீட்பதற்கு ஒரே வாய்ப்பு பொருளாதார மீட்சி என்று உணர்ந்துதான்
வஉசி சுதேசி கப்பல் விட்டார். ஏன்னா பொருளாதார விடுதலை சாத்தியப்படுத்தாதான் நாடு அடிமை தலையிலிருந்து மீண்டும். இப்ப அதே போல எல்லா இடத்துக்கும் வடநாட்டுக்கு வந்துங்க. எல்லா இடத்துக்கும் உணவகத்துக்கு போ, உணவு பரிமாற வர வடநாட்டுக்கு, ஒரு தேடி கடைக்கு போ, அங்க வடநாட்டுக்கு, ஊர்ல ஐஸ் வைக்காம அவ வடநாட்டுக்கு, ஊர்ல வந்து களை எடுக்காம களை எடுக்கிறான், களை எடுக்கிறவன் நாத்து படிக்கிறவன் அங்கேயே வடநாட்டுக்கு வந்துட்டான். நாம வந்து ஒரு வேலைக்குன்னா இந்த வேலைக்கு 150 ரூபாய் கூலி அப்படின்னு ஒரு வேலையை நிர்மாணிச்சு வச்சிருக்கோம். இந்த வேலைக்கு போனா இவ்வளவு ரூபா அப்படின்னு நிர்மாணிச்சு வச்சிருக்கோம். பல காலமா போராடி 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயை மாறி 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாயா மாத்தி இந்த வேலைக்கு குறைந்தபட்ச ஊதியம்னு ஒரு விலையை வந்து நம்ம நிர்மாணிச்சு வச்சிருக்கோம். ஆனா வடநாட்டுல வந்து அவன் 6 ரூபாய்க்கு பார்ப்பான். 6 ரூபாய்க்கு பாக்குறப்ப அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்டோட வேலைவாய்ப்பு பறி போய் அவன் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். பெண்ணாட்சி எல்லா இடங்களிலும் வடநாட்டுக்காரங்க. தமிழ்நாடு வந்தேரில் வேட்டைக்காராக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படுதா? யாரும் வடநாட்டுக்காரன். எல்லாரும் வடநாட்டுக்காரன். திருவள்ளூர் பக்கம் வந்து ஒரு சிறுமி பள்ளிக்கூடம் போயிட்டு வர சிறுமி பட்ட பல்லு நடுச்சாலை அப்படியே தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு வன்கொடுமை பண்ற. யாருன்னு பார்த்தா அந்த வன்கொடுமை பண்ற யாருன்னு பார்த்தா வடமாட்டுக்காரன். அதே போல பல இடங்கள்ல இந்த குற்றச்செயலை எவன் எடுக்கிறான்னு பார்த்தா அத்தனை வடநாட்டுக்காரன். இப்ப தம்பி சரவண கொலை செய்த துணிவு எங்க வந்துச்சு? பண்ண வடமாநில அந்த தொழிலாளி எல்லாரும் என்ன பண்றேன் எல்லாத்தையும். அவன் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து ஒரு தெருவுக்கு போறேன். தெருவுக்கு போய் அங்க பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க காதுல கழுத்துல நகையை பறிச்சுக்கிட்டு அவன் விமான நிலையத்துல போய் விமான டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவன் மாநிலத்துக்கு போயிடுறான். எப்படி பாருங்க, அவன் பிக்பாக்கெட் அடிச்சுட்டு விமானத்துல போயிடுறான். சர்வ சாதாரண வேலையை அரங்கேற்றான். அந்த வடநாட்டுக்காரன் எல்லை இல்லாம தமிழ்நாட்டில் குவிச்சு கொண்டிருக்கான். இது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து. அதை திமுக கேட்குமா, அதிமுக கேட்குமா, பாஜக கேட்குமா? எவனும் கேட்க மாட்டான். நாங்க தான் கேட்போம். ஏன்னா இந்த நிலத்தின் மீது, இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது எங்களுக்கு தான் உண்மையான அன்பும் உளப்பூர்வமான பாசம் இருக்கு. வடநாட்டுக்காரன் அதிகப்படியாக வந்தால் தமிழர் தாய் நிலம் கலப்பின தாயகமாக மாற்றப்படும். தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப பேரறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு பெயர் சொன்னாரு அப்படின்னு நினைக்கல. என் அன்பான சொந்தங்களே, 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கோம். 11ஆம் நூற்றாண்டுல ஒரு நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடு சொல்றாங்க. இளம்பொருளாரு தமிழ் முன்னோன். ஏன்னா இந்த நிலத்துக்கு சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இந்த நிலப்பரப்பு இருந்த போதும் இந்த நிலத்துக்கு பேரு தமிழ்நாடு தான். வரலாற்று தாய்நிலம். இந்தியாங்கிற நாடு பிறப்பதற்கு முன்பிருந்தே இந்த நிலம் தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டுக்கு ஆபத்துனா வடநாட்டுக்காரன் மிதமிஞ்சியாரை விட குடியேறுவதான ஆபத்து இருக்கு. அவன் வாக்காளராக மாறி போனால் தமிழ்நாடு சுத்தமாக முடிஞ்சிடும். 2021ஆம் ஆண்டு தீபாவளிக்கு முதல் நாள் வந்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பை விடுது. என்ன அறிவிப்புனா, தமிழ்நாடு முழுக்க இறைச்சி கடை போடப்படும் அப்படின்னு அறிவிப்பு. தீபாவளி அன்னைக்கு இறைச்சி கடை போடுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. பெரும்பான்மையான மக்கள் அந்த பண்டிகை மீது நம்பிக்கை இருக்கு, இல்ல அது வேற. ஆனா பெரும்பான்மையான மக்கள் தீபாவளி அன்னைக்கு வந்து இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா தீபாவளி அன்னைக்கு ஏண்டா தமிழ்நாடு அரசு வந்து இறைச்சி கடை போடுறதா அறிவிக்குதுன்னு பார்த்தா, அன்னைக்கு மார்வாடி சமண பண்டிகை கொண்டாடுறான், மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறான். அவன் அன்னைக்கு கருதிங்க மாட்டான்னு தமிழ்நாடு முழுக்க இறைச்சி கடை போடுவதாக திமுக அரசு அறிவிக்குது. மார்வாடி தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கான், அவன் வந்து கருதிங்க மாட்டான்னு இறைச்சி கடையை தீபாவளி அன்னைக்கு போடுறான் தமிழ்நாடு முழுக்க. இன்னைக்கு இத்தனோடு இருக்கான் மார்வாடி. அவன் இன்னைக்கே இந்த ஆதிக்கம் அதிகாரத்தை இவ்வளவு இது பண்ற. நாளைக்கு அந்த மார்வாடியும் வடநாட்டுக்காரனும் ஒவ்வொரு தொகுதியும் 40,000 30,000 மாறி போனான்னா இந்த அரசு நாம் வைக்கிற கோரிக்கைகளே இருக்காது.
வடநாட்டுக்கார எந்த கோரிக்கை வைக்கானோ அதான் இருக்கும். நமக்கு உள்ள சாதி மதம்னா 1000 படம் இருக்கும். நீ அந்த சாதி, நீ இந்த சாதி, நீ இந்த மதம்னு. வடநாட்டுக்கார எல்லாம் அவன் பீகாரி மார்வாடின்னு ஒரே மாதிரி நிற்பான். அப்ப தமிழ்நாடு இன்னொரு ராஜஸ்தானாக மாறி போகும். சென்னையில சவுகார்பேட்டை ஊர் இருக்கு, போய் பாருங்க. சவுகார்பேட்டை தமிழ்நாட்டோட பதிமா இருக்காது, ராஜஸ்தானின் கிளை போல இருக்கும். எல்லாம் மாத்திட்டான். அந்த சவுகார்பேட்டில் போய் ஒரு தமிழை வீடு வாங்க முடியுமா? வாடகை எடுக்க முடியுமானால முழுபோது முடியாது. இவ்வளவு பெரிய பேராபத்து இருக்கு. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த 50 ஆண்டுகள திராவிட கட்சியுடைய ஆட்சி காலத்துல மிதமிஞ்சிய இயற்கை வள சுரண்டல். இந்த நிலத்துக்கு எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரித்தார்கள், சண்டையிட்டார்கள். வார் சுமை சண்டை நிகழ்ந்தது, ரத்த வெள்ளம் ஆராய் ஓடியது, வாதாபி எரிக்கப்பட்டது, உறைவு எரிக்கப்பட்டது, புத்த மன்னர்கள் தகர்க்கப்பட்டது, மதுரை இணைக்கப்பட்டது, தேவாலயம் நிறுத்தப்பட்டது, கோயில் இடிக்கப்பட்டது. இந்த 2000 ஆண்டு காலத்தில் மன்னராட்சி காலம் தொட்டு எண்ணற்ற வன்முறைகள். ஆனா எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தில் மீது கைவிக்கல. ஒரு ஆற்றை அபகரித்து ஆற்றுல மண்ண கொள்ளையடிக்கல, மலையை தகர்த்து கனிம வளங்களாக எந்த மன்னனும் ஏற்றி கொண்டு போகல. இப்படி 12 காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கையின் பெட்டகமான இந்த மணலும் நீரும் நிலமும் 50 ஆண்டுகள திராவிட கட்சி ஆட்சி காலத்திலே முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய போறோம்? நாம திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்ட போட்டு செத்து போகலாம். ஆனா நமக்கு பிறகாக நமது பேரன் பேத்தி நமது பிள்ளைகள் இதே நிலத்துல வாழணும், தவழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கா? வறட்சி பஞ்சங்கிற செய்தியை கேள்விப்படக்கூடாது தமிழ்நாட்டில் என்னைக்குமே. என்ன அவ்வளவு வளம் உண்டு, என்ன வளமில்லை திருநாட்டில். ஏன் கையை எந்த வெளிநாட்டில் என்று பாடார்கள் என்றால் சும்மா பாடுங்க, வெற்று பாட்டு இல்ல. உண்மையிலே தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் கொண்டது. ஆனா அந்த தமிழ்நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம். மன்னராட்சி காலத்திலே மன்னர்கள் ஆண்ட போது கூட தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சத்தை அவன் இல்லாத நிலையை உருவாக்கின. யோசிச்சு பாருங்க. பாரதி, மகாகவி பாரதி சுதந்திர நாட்டில் வாழல, நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாவே இறந்து போயிட்டான். யாரு? மகாகவி பாரதி. அந்த பாரதி பாடுறான், காவிரி தென்பொன்னை பாலாறு தமிழ் கடலோர வையை புறநதி என மேவியாறு பால ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிற பாரதி பாருங்க. காவிரி தென்பண்ணை வையை புறணின்னு பல ஆறுகள் ஓடி நிலங்குற தமிழ்நாட்டை செழிக்க வச்சுங்க. இன்னைக்கு எந்த ஆறு தமிழ்நாட்டை செழிக்க வைக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம். ஆனா தமிழ்நாட்டில் வந்து வறட்சியான மாவட்டம் எதுன்னு கேட்டா ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத அரபு தேசங்கள், துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத சவுதி அரேபியாவில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆறே இல்லாத நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. நம்ம ஊர்ல பருவமழை காலம் இருக்கு, மழை காலம் இருக்கு. ஆனா அரபு நாடுகளில் மழை காலமே இல்லை. அங்க மழை அடிஞ்சு மழைதான் பெய்யும். ஆனா அங்க தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. எப்படி? ஏன்னா அங்க மழை பொழியாத போது கடல் வெள்ளத்தை பயன்படுத்தி அவன் மக்களுக்கு தண்ணியை கொடுத்துறாங்க. இத்தனைக்கு துபாய, கத்தார, ஓமன, சவுதி அரேபியாவை ஆள்வது மக்கள் ஆட்சியாளர் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர் இல்லை. யாரும் அங்க வரி செலுத்தி வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கல. அங்க ஆள்வது மன்னன். அங்க துபாயில கட்சி கிடையாது, தேர்தல் கிடையாது, அரசு கிடையாது, எதுவுமே கிடையாது. மன்னன் தான் ஆடுறான். அந்த மன்னராட்சி காலத்துல மன்னனுக்கு கிடைச்சா போதும், அவன் குடும்பத்தார் கிடைச்சா போதும், அவன் உறவுக்காரர் கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி வரை பாலைவன நாட்டுல தண்ணியை சாத்தியப்படுத்துறான். தமிழ்நாட்டிலே முடியாது. தமிழ்நாட்டில் கடல் வளம் இருக்கு ஒரு பக்கம், அதை தாண்டி மழை வளம் இருக்கு. விசும்பின் துளிகளின் அல்லல் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அப்படின்னு பாடுறான் வள்ளுவர். வானத்திலிருந்து ஒரு துளி மழை விழாவிட்டால்
ஒரு பசும்புல் கூட தலை காட்ட முடியாது. அந்த மழைநீர் அதிகப்படியான மழை பொழிவை தமிழ்நாடு கொடுத்து கொண்டிருக்கு. ஒட்டுமொத்த பூமி பந்துல வந்து சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. 800 மில்லிமீட்டர். ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழை நீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், வாய்க்கால்கள் போன்றவற்றை வெட்டி நீரை சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். எந்த காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது கோடையிலும் வாழ முடியும். மன்னராட்சி காலத்தை மன்னர்கள் சாத்தியப்படுத்தினார்கள். காவிரியை கொண்டாடின சோழ மன்னன். வெள்ளிக்கோள் வளர்ச்சியை விட்டு தென் திசைக்கு மாறினாலும் சரி, வானம்பாடி பறவை உணவை உட்கொள்ள முடியாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு, மழைப்பொழிவு வந்தாலும் சரி, மழைப்பொழிவு தட்டுப்பாடு வந்தாலும் சரி, வான் பொய்ப்பிலும் தான் பொய்யா காவிரினா. அந்த வானமே போய்த்தாலும் சரி, காவிரி பொய்க்க மாட்டால் நீர்த்தல்வாள் சோழர். அப்படி காவிரி ஆற்றை கொண்டாடினார்கள் சோழ மன்னர்கள். வைகை ஆற்றை கொண்டாடினார்கள் பாண்டிய மன்னர்கள். வைகையை பொய்யா கொள்ளக்கூடினா. அந்த ஆற்றோட இரு மருங்கிலும் 2 பக்கமும் தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கும். கடலுக்கு போடாம இங்கேயே தண்ணீரை பட கொடுத்துரும், அள்ளி அள்ளி கொடுக்கும்னா. பாண்டிய மன்னனை பார்த்து புறவும் மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற 3ஐயும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமினா. அப்படி நீரை சேமித்து கொடுத்தார்கள் மன்னராட்சி காலத்துல, மண்ணாண்டப்ப. ஆனா மக்களாட்சி காலத்துல முடியாதா? முடியும், செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு எல்லா தொழில்நுட்பமே வளர்ந்துருச்சு. ரேடார் இருக்குது, செயற்கைக்கோள் போகுது பூமிக்கு வெளியே. அந்த செயற்கைக்கோள் மூலமாக எந்த இடத்துல ஏரி இருந்துச்சு, எங்க குளம் இருந்துச்சு, எங்க குட்டை இருந்துச்சுன்னு அதையெல்லாம் கண்டறிய முடியும். நீர் வழித்தடம்னா நீர் வழித்தடம் வந்து எங்கெங்க மூடி போச்சு, அதன் வழித்தடம் என்ன என்று கண்டறிந்து மீட்க முடியும். தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனா செயற்கைக்கோள்ல ரேடார் மூலமா எதை பார்த்துட்டு இருக்கான்? இந்த பூமி முழுக்க எங்க எந்த வளம் இருக்கு. தஞ்சாவூர்ல மீத்தேன் இருக்கா, ஹைட்ரோகார்பன் இருக்கா, மதுரையா அங்க டங்ஸ்டன் இருக்கான்னு பூமி கல்ல இருக்கக்கூடிய கனிம வளத்தை குறிவைக்கிறான். அந்த வளம் இருக்கிறது என்றால் வளத்தை குறிவைத்து திட்டத்தை கொண்டு வர்றான். இங்க சாலைகள் போடப்படுவது நீங்களோ நானோ சொகுசா படிப்பதற்கு இல்லை. அவன் நாளைக்கு சூறையாட போகிற வளத்தை தங்கு தடை இல்லாம அள்ளி கொண்டு போவதற்கு. இந்த ஆட்சிகள் அதிகாரிகள் வீழ்த்தப்படாவிட்டால் மக்களுக்கு எந்த காலத்தையும் விடிவில்லை. ஐயா ஸ்டாலின் இப்ப கிளம்பி இருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின். சரி, இப்ப உங்களுடன் ஸ்டாலினா 4ஆம் நாள் யாரோட இருந்தீங்க? மக்களை பார்க்க வர்றாங்க. இப்பதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இப்ப தேர்தலுக்கு 10 மாசத்துக்கு முன்னாடி மக்கள் மேல அளப்பரிய பாசம் வருது ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கும். மன்னராட்சி காலத்தில் கூட ஒரு மன்னனை வந்து மக்கள் தேர்வு பண்றது இல்லை. எந்த மன்னனையும் ஓட்டு போட்டு மக்கள் தேர்வு பண்றது இல்லை. எந்த மன்னனையும் எந்த மக்களும் தோற்கடிக்க முடியாது. அவன் எப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி கொடுத்தா கூட மன்னனுக்கு பிறகு அவன் பிள்ளை ஆளுவான், அவன் பேர் ஆளுவான், கொள்ளு பேர் ஆளுவான். தலைமுறை தலைமுறையா ஒரே குடும்பம் தான் ஆதிக்கம் செய்யும். இது மன்னராட்சி. அந்த மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் எல்லாம் நகர்வலம் போனான், மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வீதிகளில் போனா, மக்களோடு மக்களை உழவுனா, மக்களின் குறை என்ன, நிறை என்ன, கண்ணீர் என்ன, கவலை என்ன எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டு அவன் போய் சேவை செஞ்சான். அந்த திட்டங்களை மாற்றி கொடுத்தான், சரி பண்ணான். பிள்ளைகளை தவறு சரி பண்ணான், தவறுகளை சரி பண்ணான், சரி பண்ணி நல்ல நிர்வாகத்தை கொடுத்தேன். ஆனா மக்களாட்சி காலத்துல வாக்குறுதி தர்றான். நாங்க வந்தோம்னா பாலாறும் தேனாரும் கரைபுரண்டு ஓடும், நாட்டை வந்து சிறப்பான நாடாக மாற்றி படைப்போம், உங்க வாழ்வில் வந்து ஒளிவிளக்கு ஏற்றுவோம், வறுமை போயிடும், ஏழ்மை போயிடும், பசி போயிடும், பஞ்சம் போயிடும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிடும். எல்லா வாக்குறுதியும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேர்தலில் வாக்கு செலுத்தி முடிந்த பிறகு எல்லாத்தையும் மறந்துடுவான். ஏன்னா இந்த ஜனநாயக அமைப்பு முறையில எப்படி இருக்கு பாருங்க. நீங்க கடைக்கு போய் பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வந்து வாங்குறப்ப என்ன சொல்றான், இந்த பொருளுக்கு வந்து 3 மாச காலம் கேரண்டி.
இல்ல 6 மாச காலம் கேரண்டி. பொருள் சரியா இல்லைன்னா வந்து கொடுங்க, நான் மாத்தி தர்றேன், இல்ல சரி பண்ணி தர்றேன். பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறேன். பிரீத்திக்கு கேரண்டி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கேரண்டி இருக்கா? ஸ்டாலின் கேரண்டி இருக்கா? இல்ல. சரி, அவன் பொருட்களை மாத்தி தரேன்னு சொன்னான், மாத்தி தரல, அவன் சரி பண்ணி தரல. என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் போகலாம். நுகர்வோர் நீதிமன்றம், கன்சியூமர் கோர்ட் இருக்கு, நுகர்வோர் நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் போய் அந்த பொருளுக்கான இழப்பீட்டை பெறலாம். 10 ரூபா பொருள், அதுக்கு இழப்பீடுனா 1 லட்சம் வரைக்கும் தருவான், 10,000 வரைக்கும் தருவான். ஏன்னா நீ ஏமாத்தப்பட்டிருக்க, அநீதி விளைவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, நீ அலைஞ்சதுக்கு, வழக்கு போட்டதுக்கு, மன உளைச்சலுக்கு சொல்லிட்டு 1 லட்சம் வரைக்கும் கொடுப்பேன். ஒரு பொருள் தரமா இல்லைன்னா, நான் வாங்குற பொருள். ஆனா வாக்கை கொடுத்து நாம் பெறக்கூடிய ஆட்சி தரமாக இல்லை என்றால் நீ எங்கேயும் போய் முறையிட முடியாது. நீதிமன்றம் போய் எடப்பாடி பழனிசாமி சிறப்பான ஆட்சியை கொடுப்பாரு, கொடுக்கல. ஸ்டாலின் விடியாட்சி கொடுப்பாரு, கொடுக்கல. எங்கே எதுவும் செய்ய முடியாது. நீ கோயில கூட போய் முறையிட முடியாது. அவன் தான் கோயிலை இழுத்து மூடிடுவான். அப்ப வாக்கின் மகத்துவத்தை உணரணும். நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம். நாம் முன்னோர்கள் தூக்கல தொங்கினா, செக்கிழுத்தான், சிறைப்பட்டான், வதைப்பட்டான், மிதிப்பட்டான், மிகப்பெரிய ஈகங்கள் செஞ்சு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தான் வெள்ளக்காரட்டு. அதே போல நாம் சுதந்திரம் மட்டுமில்ல, வாக்குரிமையும் போராடிதான் பெற்றோம். முதல்ல தேர்தல் முறை இங்க கொண்டு வரப்படுற வேலையில எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. இன்னைக்கு 18 வயசுனா அன்னைக்கு 20 வயசு, 20 வயசு நிரம்பிய எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவனோ, யாரு பட்டதாரியோ, யாரு மராஸ்தாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் சமூகத்தை செல்வாக்கு பெற்றவரோ, யார் சமூக அந்தஸ்து கொண்டவரோ, யாரு வரி செலுத்தக்கூடியவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமை. குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா வாக்குரிமை இல்லை. 30 கோடி மக்கள் தொகை அன்னைக்கு வாக்கு செலுத்தது சில ஆயிரம் பேர். 30 கோடி மக்கள் தொகையில வாக்கு செலுத்தது சில ஆயிரம் பேர். அதுக்கு பிறகு போராடி பலவித அழுத்தங்களுக்கு பிறகுதான் வாக்குரிமைங்கிற ஒன்றை பெற்றோம். அந்த வாக்கை தவறாக பயன்படுத்தணும் என்றால் 5 ஆண்டு காலம் கஷ்டப்படுவோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். ஒரு பிள்ளை அநியாயமா இறந்து போயிட்டாங்க வாழ வேண்டிய வயசுல, நமக்கு தெரியுது இல்லைங்க. நம்மளால என்னங்க செய்ய முடியுது? என்ன செய்ய முடியுது? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் நியாயமானது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஆனா என்ன செய்ய முடியுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள்ல பெரும்பான்மை மக்கள் அந்த மக்களோடு நிற்கிறாங்க. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர் அந்த மக்களுக்கு தான் நிற்கிறார். அப்ப நமக்கு எதிரான அதிகாரத்தை நாமளே கட்டமைச்சிட்டோம். மக்களை பத்தி கவலைப்படாத, மக்கள் கண்ணீருக்கு கலங்காத, கல் மனசு கொண்ட ஆட்சியாளர்களை உட்கார வச்சுட்டோம். அவனுக்கு ஒரு சாவெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவன் வீட்டுல விழுந்தா இளவு நடப்பான், சாவு நடப்பான். நம்ம வீட்டுல விழுந்தா அது அவனுக்கு செய்தி. அதிகபட்சம் 3 லட்சம் 4 லட்சம் பணத்தை கொடுத்து முடிச்சு விட்டு போயிடுவான். அஜித்குமார் ஒரு பிள்ளைய அடிச்சே கொண்டானே காவல்துறை. எதுக்கு அடிச்சு கொண்டா? நிகிதான ஒரு பொம்பளை புகார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரின் பேர்ல, வாய்வழி புகார், எழுத்துப்பூர்வ புகார் இல்ல, வாய்வழி புகாருக்கு வழக்கு போடாம 2 நாட்கள் காவல்துறை வாகனத்தில் வச்சுக்கிட்டு சுத்தி பல இடங்களுக்கு கொண்டு போய் அடிச்சே கொண்டான் அஜித்குமார் பிள்ளைய. 29 வயசு இளைஞன், எந்த நோய் நொடியும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை, அவனுக்கு ஆரோக்கியமான திடகாத்திரமான உடம்பு. ஆனா உடம்புல எல்லா உறுப்புகளும் மூளை முதல் கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் சேதமடைய அளவுக்கு துன்புறுத்தி அடிச்சு கொண்டான் அஜித்குமார. அந்த நிகிதாங்கிற பொங்கலை புகார் கொடுத்தாள், அவள் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒண்ணும் இல்லை. கவின்னு ஒரு தம்பி சாதி ஆணவ கொலை செய்யப்படுற, அந்த சாதி ஆணவ படுகொலை குறித்து கண்டிக்கிறதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல. ஆனா இவர் சமூக நீதியை காக்கிறாரா? ஏன்னா உன் புடுங்கிற சமூக நீதி என்ன? சமூக நீதி உன் கட்சியில அமைச்சருக்கு அத்தனை பேரும் எல்லாம் பண்ணையாரு, சாதியில் பிடிச்சவன். ஐ பெரியசாமி, கே நேரு, KKSSR,
ஏவா வேலு, பொன்முடி எல்லாம் பண்ணையார் சாதி திமிரு. இந்த மண் மீதோ மக்கள் மீதோ உழைக்கும் அடித்தட்டு வர்க்கம் மீதோ எந்த பாசம் கிடையாது. திமுக எல்லா வேஷமும் போடுவோம். நாங்க மாநில சுயாட்சியை மீட்போம், மத சார்பின்மையை காப்போம்னு. என் அன்பான சொந்தங்களே, அத்தனை பேர் மேலேயும் வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு, சொத்துக்கிப்பு வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை வரும், அத்தனை பேரும் கையில் பிடிப்பேன். பிடிச்சான்னா இவன் பாஜகவின் காலில் விழுந்துருவான். நேர்மையான ஓடுத்தானால தாங்க எல்லாத்தையும் எதிர்க்க முடியும். கரைபடிந்த கரங்களால் பாஜக எதிர்க்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல ஐயா ஸ்டாலின் போகல. 4 ஆண்டு காலம் புறக்கணிச்சார். அது போன ஆண்டு நான் போகல, யாரும் போகாதீங்கன்னு அத்தனை மாநில முதலமைச்சர் சொன்னார். ஆனா இந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் போனாரு? ஏன்னா உதயநிதிக்கு செக் வச்சுட்டான். உதயநிதியை காப்பாற்றுறோமா டெல்லிக்கு போயிடுவோம், போய் மோடி காலில் விழுந்துருவோம். மோடி உட்கார்ந்துருக்காரு. ஐயா ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுறாரு. பேசுறப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றக்கூடிய பிரதமரின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது. நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றக்கூடிய பிரதமரின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது சொன்னது யோகி ஆதித்யநாத் இல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். மோடி நாட்டை வளர்ச்சி பாதிக்கு உள்ளாக்குறாரா? வளர்ந்த நாடா மாத்தாரா? பாராட்டு பத்திரம் வாசித்தது இந்த கேடுகட்ட அரசோட தலைவர் ஸ்டாலின். திமுக அவருக்கு எப்போதும் இரட்டை நாக்கு. அவனுக்கு காரியம் ஆகணும்னா யாரு காலையும் பிடிப்பான், யாரு கழுத்தையும் நெரிப்பான், எல்லா விஷமும் போடுவான். பச்சோந்தி கூட தோத்துரும். நீங்க திரும்பவும் திமுக நம்புவேன். ரெட்டலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சுன்னு திமுகவையும் அதிமுக நம்புனீங்க, நடுத்தர நிற்க வேண்டியதுதான். எங்களை பாருங்க, எங்க தோற்றத்தை பாருங்க, எங்களை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்க. நாங்க ஏன் கதறோம்? என்ன, நாங்க படிச்ச பிள்ளைகள். எங்க தாத்தா திமுக போட்டான், அப்ப அதிமுக போட்டான். பிள்ளைகள் நாங்க நடுத்தருன்னு தொண்டை தண்ணி வத்த அடிவேறு வடிக்க கத்துறோம். இனி ஒரு தலைமுறை எங்களை போல இவ்வளவு பெரிய பாதிப்புக்கும் அழிவுக்கும் ஆபத்துக்கும் உள்ளாகக்கூடாங்கிற எச்சரிக்கையோடு நிற்கிறோம். வரலாற்றின் கடைசி வாய்ப்பு இது. நாம் விட்டு போனோம்னா இனி ஒரு தலைமுறை எழுந்து வராது, இதோட முடிஞ்சிடும். இன்னைக்கு மக்களை ஊழல்வாதிகளை மாத்திட்டான். வாக்கு காசுறத ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டான். முடியெல்லாம் இடைத்தேர்தல காசு கொடுத்தான். ஆற்கரைகள் இடைத்தேர்தல், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல், பெண்ணாகரம் இடைத்தேர்தல், இடைத்தேர்தல மட்டும் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தலோ நாடாளுமன்ற பொது தேர்தலோ ஒரு தொகுதிக்கு 30 கோடி 40 கோடியை இறக்கி மக்களை விலை பேசிடுறான். தலைக்கு விலை வச்சு அதிகாரத்தை பிடிக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஆபத்துனா, காசு கொடுத்து வாக்களை பெற முடியும், காசு கொடுத்து பணத்தை வாரி இறைத்து ஆட்சியை பிடித்து விட முடியுங்கிற நிலை வந்தால் மக்களின் குரலுக்கு என்னைக்கு மதிப்பு இருக்காது. அவன் என்ன அநியாயம் வேணாலும் பண்ணுவான், என்ன அக்கறை வேணாலும் பண்ணுவான், காசு கொடுத்து வாக்களை பெறலாம் அப்படின்னு நினைச்சிருவான். மக்களின் கோபத்துக்கு, மக்களின் உணர்வுக்கு மதிப்புலாம் போயிடும். கவியரசு கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராசர் குறித்து சொன்னார் 1967. காமராசர் காலத்தின் கடைசி கருணையினர், காலம் ஒரு முறை கடைசியாக கருணையுற்றிருக்கிறது, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னவர் கண்ணதாசன். அதே போல வரலாறு கொடுத்துட்ட கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. கடைசி வாய்ப்பு 2009 கண்முன்னே 2 லட்சம் தமிழர்களை பறிகொடுத்தோம். ஈழத்தில் கொன்றளித்தவன் ராஜபக்சே, மஹிந்தா ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, நாமல் ராஜபக்சே, அத்தனை பரதேச மன்னர்களும் உயிரோடு இருக்கான். எவனும் சாகல. ஆனா 2 லட்சம் மக்கள், நம் மக்கள் செத்து போயிட்டான்.
அந்த சாவுக்கு நீதி கிடைக்கல. அந்த துயர் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. எந்த தீர்வும் கிடைச்சபாடி இல்லை. 2 லட்சம் தமிழர்களை பறிகொடுத்து விட்டு காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு என்று வாழ்வாதார உரிமைகளை காவு கொடுத்து விட்டு நிற்கிறோம் நாம. இந்த தலைமுறை போராடி அரசியல்ல வென்று அதிகாரத்துக்கு போனால்தான் இந்த இனத்துக்கு விடுதலை. இன்னொரு தலைமுறை அவன் ஈழப்படுகொலை, ஈழத்தில் 2 லட்சம் மக்கள் செத்தாங்கன்னா அவனுக்கு செய்தி வரலாறு அவ்வளவுதான், அவனுக்கு வரலாறா இருக்கும். இந்த தலைமுறையில் வாழ்றவனுக்கு தான் வழியா இருக்கும். நாம் வெல்லாது போனால் இந்த இனம் மாண்டு போகும். வரலாற்றில் நீங்காத பழிச்சொல்லுக்கும் இடிச்சொல்லுக்கும் ஆளாயிரும். அதை உணர்ந்து தெளிந்து சரியானவங்க கையில் அதிகாரத்தை கொடுங்க. யார் சரியானவங்கிறத உங்க பார்வைக்கு விட்டுறோம். நான் காசை வாங்கிட்டு ஓட்ட போடுவேன், அவருக்கு ஓட்டு போடுவேன், இவருக்கு ஓட்டு போடுவேன், தாவேக்காவுக்கு போடுவேன், விஜய் நல்லா நடிக்கிறாரு, நாடு நாசமா போயிடும். இவெல்லாம் அதிகாரத்தில் வந்துட்டு வரமாட்டேங்கிறேன். ஸ்டாலின் வீதிக்கு வர்றதில்லை, கூலி படம் பார்த்துக்கு வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போது தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இவெல்லாம் அதிகாரத்துக்கு வந்தவர்கள் வீதிக்கு வரல, அவர் அதிகாரத்துக்கே வரல, ஆனா வீதிக்கு வர மாட்டேங்கிறாரு. நீ கடைசி வரைக்கும் விஜய் எங்க அந்த டிவியில பார்க்கல நீங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிட வேண்டியது. அது என்ன சொல்றாங்க, 250 கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு. 250 கோடியை விட்டு வந்தாருன்னா அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டார. 2000 கோடி 3000 கோடியை சம்பாதிச்சு வச்சுட்டு 50 வயசு வரைக்கும் எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு பணம் எனக்கு சலிச்சு போச்சு, அப்ப இனிமே என்ன அதிகாரத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்னு வர்றது. 2000 கோடியை சம்பாதிச்சு வச்சுட்டு 50 வயசுல வர்றது பெரிய விஷயம்னா, 19 18 வயசுல சம்பாதிக்க வேண்டிய வயசுல, தன் வாழ்வின் சுகபோகங்களை தேட வேண்டிய வயசுல அதை விட்டுட்டு இந்த இனம் மண் மக்கள் சம்பாதிக்காம இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபடுறாங்கடா. ஏச்சுகளை பேச்சுகளை எதிர்கொண்டு அவர்களுக்கு ஆளாகி வழக்குகளை வாங்கி கொண்டு சிறைக்கு போய் கஷ்டப்படுறாடா. அவன் எம்மாத்திரம், அவன் விட முடியாது. பல 100 கோடிகளை வச்சுட்டு இருக்கிற விஜய் பெரியாள்னா, பல 100 கோடிகளை சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தும் திரைத்துறை விட்டுட்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வருமானத்தை விட இனமானம் பெரிது வந்த எங்க அண்ணன் எவ்வளவு பெரியாது. உணரணும் தலைவன் யாரு, நடிகன் யாருன்னு உணரணும். நடிகன் வந்து மக்களை மகிழ்விப்பான், ரசித்து கைதட்டலாம், ஆர்ப்பரிக்கலாம், கொண்டாடலாம், ஆனா ஆளாடக்கூடாது. தலைவன் வந்து நடிக்க மாட்டான், களத்துல உழைப்பான். நாம் தமிழர் கட்சி 1000 குறை சொன்னான். நாம் தமிழர் கட்சி மீது வீசப்படாத அவதூறே இல்லை, எல்லா அவதூறையும் வீசிட்டான். ஆனா மக்களுக்கு ஒரு சிக்கல்னா முதல்ல களத்தில் நாம் தமிழர் கட்சி தான். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயர்மட்ட கோபுரம், ஸ்டெர்லைட், அணு உலை, அணுக்கழி மையம், இந்த போராட்ட களங்கள்ல உரிமை மீட்பு களங்கள்ல முதல்ல நாம் தமிழர் கட்சி அடிக்குது. காணை புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், மிக்சாம் புயல், சென்னை பெருவெள்ளம், எல்லா காலத்திலையும் மக்கள் கஷ்டப்பட்டப்ப முதல்ல நாம் தமிழர் கட்சியை உதவி பண்ணுது. நாங்கள் மக்களிலிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். எங்களை உணர்ந்து தெளிந்து ஒரு நல்ல வாய்ப்பை தேர்ந்தெடுங்க. எல்லாவற்றையும் துறந்த வரலாறு பெருமகனார் சொல்றாரு. அப்படியே கட்சி போக முடியுதான். ஒரு நாகரிக அரசியலுக்கும் ஒரு கண்ணியமான அரசியலுக்கும் பொறுக்கித்தனமான அரசியலுக்கு என்ன வித்தியாசம்? அரசியல் நினைச்சிருக்காங்க, இந்த நாய் இருக்கு பாருங்க, நாய்க்கு வந்து காரை பார்த்தா ஆகாது, போய் அந்த சக்கரத்தை நோக்கி போய் தாவும். அந்த மாதிரி மாற்று கட்சிக்காரங்க கண்டா டிவி கேன்னு கத்துறது, தேட்டருக்கு போடுறது, அங்க கொடியை காட்டுறது, விளையாட்டுறதுக்கு போய் கொடியை காட்டுறது, தலைக்கு மேலே அந்த துண்டை சுத்துறது, இதான் அரசு நடத்தி இருக்கிறாங்க. பரிதாபமா இருக்குது. இப்பதானே வர்றேன், அடிபட்டு மிதிப்பட்டு வருவான் 2026 பிறகு. உங்கள் பிள்ளைகள் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு, கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க வந்து நினைக்கிறோம். பிளாட்டோங்கிற பேரை இங்க சொல்றேன். நாட்டை தத்துவ ஞானிகளை தலைமையேற்ற ஆளுநர்.
நாங்க தத்துவ ஞானிகள் இல்ல, தத்துவம் ஆளுங்கிறோம். தமிழ் தேசம்ங்கிற விடுதலை தத்துவத்தை வைத்து களத்துல 15 ஆண்டுகளா உழைச்சி கொண்டு வர்றோம். தனிச்சு 8.2 விழுக்காடு வாக்குல பெற்றிருக்கோம். 2016, 2019, 2021, 2024 4 பொதுத் தேர்தல்களை கடந்து வந்திருக்கோம். தோத்து போன ஒரு கட்சி வளராதுங்க, உயராதுங்க, முன்னேறாது. இது நியதி, தேர்தல் நியதி. ஆனால் நாம் தமிழர் கட்சி 1 விழுக்காடு வாக்கிலிருந்து வெற்றி பெறாவிட்டாலும் 8.2 விழுக்காடுக்கு உயர்ந்திருக்கும். ஏன்னா எங்கள் கோட்பாடு, கொள்கை உறுதிப்பாடு, சமரசமற்ற நிலைப்பாடு. அதனால 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று மக்களுக்காக களத்தில் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. இந்த 8 விழுக்காடு வாக்குக்கு நாங்க கூட்டணிக்கு வர்றோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 500 கோடி கொடுப்பான். 500 கோடி. அது யாவும் முதிர்ந்து விடக்கூடிய ரோமத்துக்கு சமம் என்று நினைச்சு உதரை தள்ளிவிட்டு நாங்கள் 1000 தோல்விகளை கூட காணுவோம். ஆனால் எப்போதும் சமரசமற்ற செய்ய மாட்டோம். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக அர்ப்பணித்து நடத்தினோம். எந்த ஒரு சிக்கலையும், எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு கட்சி இயக்கம் மட்டும் போராடுகிற போது அது ஒரு சின்ன போராட்டமா பார்க்கப்படும், அடையாள போராட்டமா பார்க்கப்படும். மக்கள் ஒன்று திரண்டு போராடுறப்பதான் அது ஒரு புரட்சியா மாறும், புரட்சியா வெடிக்கும். தம்பி சரவணனோட இழப்புங்கிறது அந்த குடும்பத்துக்கான இழப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான இழப்பு. நம்ம வீட்டில் விழுந்த இழவு. அதுக்கு நீதியை பெற்று தரணும். கொலையாளிகளை எக்காரணம் கொண்டு விடக்கூடாது. காவல்துறை மிரட்டுவோம், நாங்கள் அவதூறு வழக்கு போட்டுருவோம், மயிர் வழக்கு போட்டுருவோம். எந்த மயிரனா பிடிங்க, என்ன வழக்கு போட்டு பிடிக்க போறீங்க? உன் வழக்கு என்ன? உன் வழக்கு வச்சுருந்தது நீ சிறைன்னு காட்டி அச்சுறுத்துற. எந்த வழக்குக்கும் ஜெயிலும் ஒன்று இருக்குன்னா பெயிலும் ஒன்று இருக்கு. அதனால அந்த அவதூறு வழக்கு போட்டுருவோம், அந்த வழக்கு போட்டுருவோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் போராடணும். அநியாயம், அக்கிரமம் தெரிஞ்சா துணிஞ்சு எடுத்து களத்தில் நிற்கணும். வாவுசி பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். நம் தாத்தன் வாவுசி. அவங்க தலைமுறையே வக்கீல், எல்லாரும் வக்கீல். அடிமை இந்தியாவில் பணக்கார குடும்பத்தில் பிறந்த வாவுசி நாட்டின் விடுதலைக்காக கப்பல் விட்டதுக்காக இரட்டை ஆயுதம் விதிக்கப்பட்டார். வெள்ளக்காரன் பார்வையில் வாவுசி தேச துரோகி. ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் வாவுசி ஒப்பற்ற விடுதலை போராட்ட வீரன். அதே போல இந்த கொள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் சமூக விரோதி, தேச விரோதி, ஆன்டி இந்தியன், இப்படி என்ன வேணாலும் பழிச்சொற்களையும் இழிச்சொற்களையும் சொல்லலாம், வழக்க போடலாம். ஆனா இந்த வழக்கெல்லாம் இந்த இனத்துக்காக நாம் பெறக்கூடிய வெகுமதி என்று உணர்ந்து களத்தில் நிற்கணும். தம்பி சரவணனோட இந்த படுகொலைக்கு நீதி வேணும். கடைசி வரை அந்த பெற்றோருக்கு பிள்ளையாக நாம் தமிழர் பிள்ளைகள் இருப்போம். இந்த நீதியை பெறக்கூடிய முயற்சியில தொடர்ச்சியாக அயராது களத்தில் இருப்போம். நீதியை பெறுவோம். உண்மையான கொலையாளிகள் தண்டிக்கப்படணும், சிறைப்படுத்தப்படணும். தம்பி சரவணன் மீது வீசப்பட்ட அவதூறு அடுக்கார்கள் எல்லாம் முற்றிலுமாக களையப்படணும். ஒருத்தரை கொலையும் பண்ணிவிட்டு அவன் மேலே பழிய போட்டு அவனை கொச்சைப்படுத்தி மலினப்படுத்துறதுலாம் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல். மனசாட்சின்னு ஒண்ணு ஒரு அணுவளவு கூட இருக்காது. இதெல்லாம் சரிச்சுட்டு போகக்கூடாது. நாம் கேள்வி கேட்கணும், சண்டை போடணும். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக களத்தில் நிற்கணும். ஆகவே போராடி எப்பாடுபட்டாவது தம்பி சரவணனின் படுகொலைக்கான நீதியை பெற்றுத் தருவோம். கடைசி வரை களத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம்.